ஹாய், ஹலோ எவ்ரிவன். ஆ பிராணயாமா அப்படிங்கிறோம். அது பிராணயாமா, மூச்சு பயிற்சி இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். பட் பிராணயாமாக்குள்ளார ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. பிராணயாமா வந்துட்டு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம சும்மா மேலோட்டமா பார்க்கும்போது எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த மாரி மூச்சு பயிற்சி அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம பார்ப்போம். அது வந்து ஒரு யோகா டெக்னிக்ங்கிறது மட்டும் தான் தெரியும். பட் வந்து அது எவ்வளவு சிக்னிஃபிகன்ட்டான ஒரு பிராக்டிஸ். அது உங்க வாழ்க்கையவே மாத்தக்கூடிய சக்தி இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? பிராணயாமாக்கு அந்த சக்தி உண்டு. அதனால பிராணயாமா என்னங்கிறத நம்ம இன்னைக்கு டீப்பா பார்ப்போம். வாங்க போலாம். அது சொன்னா நம்ப மாட்டீங்க. இது வந்து ரொம்ப சயன்டிஃபிக்கான பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா வந்துட்டு இத நெறைய பேர் டிஸ்கிரெடிட் பண்ணுவாங்க. நான் சயன்டிஃபிக்கான பீப்பிளுக்கு பதில் சொல்ல இங்க வரல. இது ஒரு ட்ரீட்மென்ட் புரோட்டோகாலும் கிடையாது. சோ ஐ அம் ஜஸ்ட் கிவிங் இட் யூ. இது வொர்க் ஆச்சுன்னா சந்தோஷம், வொர்க் ஆகலைன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. பிராணயாமா சில நோய்கள தீர்க்கிறதுக்கான சக்தி இருக்கான்னு கேட்டா, ஆமா இருக்கு. உங்களுக்கு வந்துட்டு வலி முதுகு வலியிலிருந்து, உங்களுக்கு வந்து கால் நரம்பு ப ப வலியிலிருந்து, ஒரு சில நேரங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு எப்படி சொல்றது? தொண்டை பிரச்சனையிலிருந்து, உங்களுக்கு மூச்சு திணறல் பிரச்சனையிலிருந்து, உங்களுக்கு வந்து பிராணயாமா டெக்னிக்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டா பண்ணும். சம்டைம்ஸ் வந்து உங்களோட மூளையோட இயக்கத்தையே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா மாத்தும். பிராணயாமாக்கு அவ்ளோ பவர் இருக்கு. நெறைய பேர் மூச்சு பயிற்சி, கொஞ்சம் உடம்பு ரிலாக்ஸ் ஆகும், மனசு ரிலாக்ஸ் ஆகும். பிராணயாமாவோட பெனிஃபிட்ஸ் அதுதான் அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம வந்து நினைக்கிறோமே தவிர, பிராணயாமாக்கு இத தாண்டி பல பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறதையே நம்ம வந்து உணர்றதே கிடையாது. இப்போ ஒரு அ உதாரணம் சொல்றேன். பிரம்மரி பிராணாயாமம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. அது வந்து பிரெயின வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும். உங்களுக்கு வந்துட்டு நேசல் கேவிட்டிய வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணும். அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் லங்ஸுக்கும் நல்லது. அப்புறம் இன்னொரு பிராணாயாமம் இருக்கு. எடுத்துக்கிட்டோம்னா வந்துட்டு, இந்த சிம்ஹ இது பண்ற பிராணாயாமம். இது ஈஷால வந்து சொல்லிக் குடுப்பாங்க. இப்ப இந்த பிராணாயாமா எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு, சிங்கம் மாரி கர்ச்சிக்கிற மாரி இருக்கு அந்த பிராணாயாமா. இப்ப இது என்ன பண்ணும்னா, உங்களுக்குள்ளார வந்து தைரியத்தையும், கரேஜையும் கொண்டு வரும் அந்த பிராணாயாமா. நீங்க வந்து பிராணாயாமாவ மட்டுமே வச்சு, நீங்க வந்து ஒரு மெடிடேஷன் டெக்னிக் மாரியே பண்ணலாம். இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, ப்ராப்பரா சிஸ்டமேட்டிக்கா நீங்க பண்ணீங்கனாலே, நீங்க வந்து உங்க மைண்டோட ஸ்ட்ரக்சர், ஃப்ரேம் வொர்க், திங்கிங்கே மாத்தக்கூடிய அளவுக்கு அதுக்கு பவர் இருக்கும். அது எப்பிட்றா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இப்போ பிராணா அப்படிங்கிறது என்னன்னா, உங்க லைஃப் ஃபோர்ஸ். உங்க காத்துல வந்துட்டு உங்களோட சரீரம் இயங்குறதுக்கான லைஃப் ஃபோர்ஸ் இருக்கு. இப்போ உங்க காத்து வந்து ஒரு லெவல்ல வந்துட்டு தாட்ஸ வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கு. இப்போ ஒரு என்விரான்மென்ட்க்குள்ளார போறீங்க. அந்த என்விரான்மென்ட்ல உங்களுக்கு வந்து நீர் கூட இருக்காது. சுத்தி, சுத்தி நீர் கூட இருக்காது. வெறும் நிலமும் காத்தும் மட்டும் தான் இருக்கும். கரெக்ட்டா? நெருப்பு கூட இருக்காது. அங்க வந்து மோஸ்ட்லி ஏர் அண்ட் எர்த் எலிமெண்ட் மட்டும் தான் இருக்கும். ஆனா அந்த இடத்துல போனீங்கன்னா, நீங்க ஒரு நெகட்டிவா ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு பாழடைஞ்ச பங்களா, ஒரு அபாண்டன்டான பிளேஸு, இல்ல வந்து ஒரு சூசைட் நடந்த பிளேஸு, ஒரு கொலை நடந்த பிளேஸு, ஃப்ரீக்வென்ட்டா கொலை நடந்த பிளேஸ்க்கு நீங்க போய் பாருங்களேன். யூ வில் ஃபீல் சோ நெகட்டிவ் அபௌட் தட் பிளேஸ். ஏன்? அந்த காத்துல வந்து நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். அந்த இடத்துல கான்சன்ட்ரேட் ஆயிருக்கும். நீங்க சொல்லுவீங்க ஒரு சில இடத்துக்குலாம் போனா அங்க நெகட்டிவா ஃபீல் பண்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, அங்க காத்து வந்து ரொம்ப டென்ஸா இருக்கும்ங்க. ஏர் ரொம்ப டென்ஸா இருக்குன்னு சொல்லுவீங்க. பார்த்திருக்கீங்களா? உங்களே அறியாம சொல்லுவீங்க. சோ, இந்த ஏரோட டென்சிட்டி கூட உங்களோட வைப்ரேஷன் வந்துட்டு டிபெண்ட் ஆயி வந்து அஃபெக்ட் ஆகும். ஒரு சில இடம்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பாசிட்டிவ் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய இடத்துல ஏர் வந்து பிரீஸ் மாரி இருக்குமாங்க. ஏர் பிரீஸ்னா வந்துட்டு அப்படியே வந்து ஒரு கோடைக்கால காற்று மாரி வந்து ஃபீல் இருக்கும். அந்த மாரி இடங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, பாசிட்டிவான வைப்ரேஷன் எந்த இடத்துல எல்லாம் இருக்கோ, மூச்சு அடைக்கிற மாரி இருக்கு. ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்கிற மாரி இருக்கும் அந்த இடம். அந்த இடத்துல காத்தோட தன்மையே உங்களுக்கு டிஃபரெண்ட்டா இருக்கும். அப்போ காத்துக்கு வந்து உங்களோட தாட்ஸ், உங்களோட வைப்ரேஷன் இத வந்து ஹோல்ட் பண்ணி அந்த இடத்துல சஸ்டெயின் பண்ணக்கூடிய இது இருக்கு. அப்படிங்கிறபோது, நீங்க வந்து பிராணாயாமா மூலமா நீங்க வந்துட்டு உங்களுடைய அ ஏர் ஃப்ளோ வந்து மாத்துறது மூலமா, உங்க பிராணிக் ஃப்ளோ வந்து மாத்துறது மூலமா, அந்த லைஃப் ஃபோர்ஸ மாத்துறது மூலமா, உங்க தாட் ப்ராசஸ வந்து அப்கிரேட் பண்ண முடியும். ஏற்கனவே இருக்கக்கூடிய உங்களோட பிராண சக்தி ஒரு விதமா செயல்படும். பிராணயாமா டெக்னிக்ஸ் மூலமா வெளிப்புறத்துல இருக்க பிராணாவ வந்து நீங்க இழுத்து, 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 இழுத்து உங்களோட பாடியோடைய பிராண ஓட்டத்த வந்து நீங்க மாத்துறது மூலமா உங்க வைப்ரேஷன் நீங்க மாத்த முடியும். இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க தாத்பரியம். இத புரிஞ்சு பிராணயாமாவ குறைச்சு மதிப்பிடாம ரெகுலரா பிராணயாமா பண்ணுங்க. சிம்பிள், சிம்பிள் பிராணயாமா டெக்னிக்ஸ். டீப் பிரீத்திங்கே ஒரு விதத்துல பிராணயாமா டெக்னிக் தான். மூச்சு பயிற்சின்னு நினைக்காதீங்க. பிராணயாமான்னு சொல்லுவாங்க நம்ம இதுல. சோ பிராணயாமா பண்ணுங்க. உங்களுடைய பிசிக்கல் ஹெல்த்தையும், மென்டல் ஹெல்த்தையும் வந்துட்டு பிரிசர்வ் பண்றதுக்கு பிராணாயாமா ஒரு பிக் ஹெல்ப்பா இருக்கும். பதட்டத்துக்கு கூட ஹெல்ப் பண்ணும். பதட்டம், பயமெல்லாம் இருக்குன்னா உங்களுக்கு பிராணாயாமா டெக்னிக்ஸ் கூட ஹெல்ப் பண்ணும். அதனால டீப் பிரீத்திங் பிராக்டிஸான இந்த சிம்பிள் பிராணாயாமாவ கூட நீங்க பண்ணுங்க. இதுவே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு பிராணாயாமா டெக்னிக் சொல்லிக் குடுக்குறேன். நல்லா பாருங்க. இப்போ மூச்ச சாரி மூச்ச நல்லா இழுத்துக்கங்க. தொண்டைக்குழி வரைக்கும் மூச்சு போய் நிக்கிற மாரி நெனச்சுக்கங்க. இப்படி தொண்டைக்கிட்ட வந்து காத்த வச்சுக்கங்க. இப்படி தொண்டைக்கிட்ட வந்து காத்து நிக்கிற மாரி இருந்துட்டு, கொஞ்சம் கொஞ்சமா உள்ள விடணும் காத்த.
தொண்டை குழி கிட்ட வந்து காத்து நிக்கிற மாரி. அதுக்கு தான் தொண்டை கிட்ட வந்து நானு கைய வைக்கிறேன். தொண்டை குழி கிட்ட வந்து காத்து நிக்கிற மாரி நெனச்சுக்கங்க. நெனச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணணும். தொண்டை குழி கிட்ட வந்து காத்து நிக்கிற மாரி இமேஜின் பண்ணிக்கங்க. காத்த உள்வாங்கும்போது. கொஞ்சம் கொஞ்சமா காத்து உள்ள விடணும். இந்த சிம்பிள் பிராணாயாம டெக்னிக் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்க மனசு, உடம்பு அவ்ளோ ரிலாக்ஸ் ஆகும். உங்களுக்கு வந்து பிரீத்திங் லங்ஸ் பிரீத்திங் கெப்பாசிட்டி இன்கிரீஸ் ஆகும். உங்க உங்க பாடி வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். இது நான் உங்களுக்கு குடுக்குற கேரண்டி. டவுட்டு டவுட்டு சொல்லு. இது ஒரு நாளைக்கு பண்ணுமா? இல்ல வாரத்துக்கு பண்ணுமா? இல்ல எவ்வளவு நிமிஷம் டெய்லியும் வரைக்கும்? பண்ணணும். என்ன எவ்வளோ வாரத்துக்கு ஒருக்கா எக்சர்சைஸ் பண்ணா பாடி இதாயிருமா? அதே மாரி தான் இதுவும். எவ்வளவு ஒரு 5 நிமிஷமாவது மினிமம் பண்ணுங்க. ரொம்ப நேரம் நீங்க 1/2 மணி நேரம் பண்ணுங்க. 1 மணி நேரம் பண்ணுங்களேன் சொல்ல. 5 மினிட்ஸ் இஸ் எனஃப். 5 to 7 மினிட்ஸ் எனஃப் பிராணாயாமா. இந்த டெக்னிக் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பாடி, மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். இந்த மாரி நெறைய டிஃபரண்ட் டைப் ஆஃப் பிரீத்திங் டெக்னிக் இருக்கு ஒன்னொன்னுக்கும். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் வந்து அதுக்குள்ளார நான் இப்ப போகல. அத பத்தி நான் கம்மிங் வீடியோஸ்ல சொல்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ வில் சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை.